அவன் அடிச்சு தூக்கி பத்தி விடுறது எகிப்துல போய் அதிபதியாகு அப்படின்னு பத்தி விடுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் அவங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நல்லது? யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் இந்த பையன் கனவு நிறைவேறும்படியாக எகிப்துல போய் அதிபதி ஆயிடுவான்னு தெரிஞ்சா குழியில் தூக்கி போட்டிருக்கவே மாட்டாங்க. அவனை அரவணைச்சு வீட்டுக்கே கூட்டு போய் அப்படியே பாசத்தை காட்டியே உட்கார வச்சிருப்பாங்க. சில சமயம் நம்ம பாசத்தில் மயங்கி போய் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். நம்முடைய வட்டத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேறுதலுக்கு போக மாட்டேன்றோம். சில சமயங்கள் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பாசம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். ஆமென். யாக்கோபு கூட இருக்கிற வரைக்கும் யோசேப்புக்கு அன்பு கிடைச்சது, சோறு கிடைச்சது, பலவர்ண அங்கி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. சில சமயம் நீங்க ஒருவேளை ஏமாளியா இருப்பீங்க. சில சமயங்கள் நீங்க என்ன நடக்கும் தெரியுமா? எமோஷன்ஸை பீப்புள் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க? உங்களை அன்பு காமிச்சு உங்களை வட்டத்துக்குள்ளேயே வைக்க பார்ப்பாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறாது, மேலே போக முடியாது. நீங்க நல்ல வேலை பிரதர், எனக்கு இந்த குடும்பம் கிடைச்சது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறேன், எனக்கு தேவையான எல்லாம் கிடைக்குதுன்னு நினைப்பீங்க. இல்ல, நீங்க தேவையான எல்லாம் கிடைக்குதுன்னு அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்களை குறித்த வாழ்க்கையின் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கு போய் உட்கார முடியாது, உயர்ந்த பதவிக்கு போய் உட்கார முடியாது, உயர்ந்த நிலைமைக்கு போய் உட்கார முடியாது. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் சுதாரித்து கொண்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற, ஆண்டவர் உங்களை போக சொல்லுகிற, செயல்பட சொல்லுகிற காரியங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சு செயல்பட செய்யும் போது சில சமயங்களை குழி இருக்கலாம், சில சமயங்களை ஏமாற்றங்கள் இருக்கலாம், துரோகங்கள் இருக்கலாம். ஓ லார்ட், என்ன மாதிரி துரோகத்தை அனுபவிச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு துரோகங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து அத்தனை துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள்னா அத்தனை. ஆனா எல்லாத்தின் மத்தியிலையும் துரோகம் நடக்கிறது போல இருக்கும், குழியில தூக்கி போடுறது போல இருக்கும், அப்படி ரிஜெக்ட் பண்றது போல இருக்கும், ஏமாத்துறது போல இருக்கும், நம்ப வச்சு கழுத்தை அறுக்கிறது போல இருக்கும், எல்லாம் இழந்தது போல இருக்கும். ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா குழியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு போறதுக்கு எவனையோ ஒருத்தனை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒருத்தன் வருவான், ஒட்டகத்துல தூக்கிட்டு போவான், அங்க போவீங்க, அங்க ஒரு துரோகம் நடக்கலாம், ஏமாற்றங்கள் நடக்கலாம், உங்க கேரக்டருக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்கலாம். ஆனா சொல்ற முடிவு பாசிட்டிவா மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், உங்களுக்குள்ள இருக்கிற வரம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் வேணாலும் நெகட்டிவா இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போய் சொல்லாது, உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு போய் சொல்லாது, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் உங்களை ஏமாற்றாது. உங்கள் தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். அதனாலதான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்.